Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு இந்த ஒரு நாளில் நம்மளை எல்லாரும் இங்கே கேதர் பண்ண வச்சு இந்த ஈகை திருநாள், அதாவது இந்த சாக்ரிஃபைஸ் டே அப்படிங்கிற இந்த ஒரு நாளில் வந்து நம்மளெல்லாம் அல்லாஹ் வந்து கேதர் பண்ண வச்சதுக்கு மிகப்பெரிய நம்ம அல்லாஹ் வந்து நமக்கு நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இந்த தியாக திருநாளுடைய அடையாளம்னு பார்க்குறதுக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்டோரி என்னென்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த அந்த சாக்ரிஃபைஸை பற்றின தொடர்புடையது தான் இந்த நாள். இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். இந்த நாளை வந்துட்டு ஒன்று சடங்காக பார்க்கலாம், இல்லைன்னா ஆன்மீகமாகவும் பார்க்கலாம். சடங்கையும் ஆன்மீகத்தையும் பிரித்து சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சடங்குன்னு பார்க்கும்போது வந்து நம்ம இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கதை தான் நமக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு அல்லாஹ்ட்ட வந்துட்டு கேட்குறாங்க, எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, எனக்கு இன்னும் குழந்தையே இல்லை அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து ஒரு சாலிகான ஒரு மகனை கொடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு வந்து அல்லாஹ் வந்துட்டு அவருக்கு வந்து பொறுமை மிக்க ஒரு பொறுமை பொருந்திய ஒரு பையனை வந்துட்டு மகனாக கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த பையன் வந்துட்டு நடமாடக்கூடிய வயது வரும்போது, அதாவது பருவநிலை அடைய வர அந்த சமயத்தில் வந்துட்டு அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு வந்து அவர் பையன்கிட்ட சொல்கிறாரு. அந்த பையன்கிட்ட சொல்லும்போது, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, இந்த கனவு வந்து அல்லாஹ் அந்த கட்டளை நான் பார்க்குறேன். என்ன மாதிரி கனவு அப்படின்னா, நான் உன்னைய அறுத்து பலியிடுற மாதிரி எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த கனவை கேட்கும்போது அந்த பையனோட ரியாக்ஷன் என்ன இருக்கும்? என்ன நீங்கள் சொல்கிறீங்க, என்ன கொல்ல போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து அல்லாஹ்ட்ட வந்த கட்டளையாக இருக்கும், அதை நீங்கள் அப்படியே நிறைவேற்றுங்க, எனக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே கருத்து உடன்பட்டு ஒரு மலையை நோக்கி போயிட்டு அவருக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதாவது தன்னோட மகனை வந்து அவர் பலி கொடுக்க ரெடி ஆகிட்டாரு. ஒரு ஒரு குன்று மேலே மாதிரி படுக்க வச்சு புரட்டி படுத்து தலை குத்துற படுத்து வச்சுக்கும்போது கத்தி கொண்டு நிற்கும் போது அல்லாஹ் வந்து அவரை ஸ்டாப் பண்ணுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் நிறுத்துங்க, நான் உங்களுக்கு கொடுத்த சோதனை நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, அந்த டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, அதனால் நான் கொடுத்த கட்டளை நிறைவேற்றிட்டீங்க, நீங்கள் உங்கள் மகனை பலி கொடுக்க வேண்டாம், அதுக்கு பகரமாட்டு நான் உங்களுக்கு ஒரு ஆடு தரேன், அந்த ஆடை மட்டும் பலி கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் கட்டளை இறக்குறான். ஸோ இந்த நினைவோடு தான் நம்ம வந்துட்டு இந்த நாளை வந்து நம்ம வந்து நம்மளால் நம்மக்கிட்ட பண வசதி இருக்குன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆடோ இல்லைனா ஒரு மாடோ இல்லைனா ஒரு ஒட்டகத்தையோ நம்ம வந்து அறுத்து பலியிடுற இந்த சம்பவம் தான் வந்து தியாக திருநாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொண்டாடுறோம். இந்த ஹோல் இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை தெரியாக புரிஞ்சுக்கணும். அறுத்து பலியிடுறது மட்டும்தான் சாக்ரிஃபைஸா? இல்லை. அவருடைய கொஞ்சம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் அவருடைய ஓல்டு ஏஜில் தான் அவருக்கு முதல் குழந்தை பிறக்குது. அப்படிப்பட்ட பெற்றெடுத்த குழந்தைய வந்துட்டு அவருக்கு இன்னொரு டெஸ்ட்டு வந்துச்சு. அவர் தன்னோட மனையை வந்துட்டு பாலைவனத்தில் விட்டுட்டு நீங்கள் போயிருங்க அப்படின்னு ஒரு கட்டளை வருது. அந்த கட்டளை நிறைவேற்றிருக்காரு. அதுவே ஒரு பெரிய சோதனை. அந்த சோதனையை அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. மகனை 9 வருஷம் கழித்து பெற்றெடுத்த மகனை வந்து அறுத்து பலியிடுற மாதிரி கனவு வந்து அந்த கனவையும் நிறைவேற்றதுக்கு அவர் முற்பட்டுட்டார். அல்லாஹ் வந்து அவருக்கு சோதனைக்கு மேலே சோதனையாக கொடுத்து அவர் செஞ்ச அந்த பெர்சிவரன்ஸ் சொல்லுவாங்கள்ல, பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை, அதை பார்த்து அல்லாஹ் அவருக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. அந்த அந்தஸ்து பேர் என்ன அப்படின்னா கலீல் இல்லா. இது அல்லாஹ் வந்து இது அர்த்தம் என்னென்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய நண்பன். இது அல்லாஹ் வந்து குர்ஆன்ல வந்து அத்தியாயம் 4 வந்துட்டு வசனம் 125 வந்து அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னுடைய உற்ற நண்பன் கலீல் இல்லா அப்படிங்கிற ஒரு பதவி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ஒரு சாதாரண இப்படி ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து சாதாரண எப்படி கிடச்சிது? சும்மா தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுறது மூலமாட்டு இல்லைன்னா ஒரு ஆடையோ மாடையோ அந்த அந்தஸ்து கிடச்சிருமா? கிடைக்காது. அல்லாஹ் அவருடைய டெடிக்கேஷனை பார்க்குறான். அவர் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். அந்த நாளை நினைவு கூறுறது தான் இந்த நாள். இப்போ இந்த நாளில் பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் பேர், நம்பர் கூட தப்பாக கூட சொல்ல நினைக்கிறேன், இந்த வருஷம் எவ்வளோ கொண்டு தெரியல எனக்கு, 18 லட்சம் பேர் வந்துட்டு மக்காவை நோக்கி புனித பயணம் மேற்கொண்டிருக்காங்கல்ல. அவங்க எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப தூரத்தில் வந்திருப்பாங்க, ஃபேமிலி விட்டு வந்திருப்பாங்க, சின்ன குழந்தை விட்டு வந்திருப்பாங்க, வயதடைந்த பேரண்ட்ஸ் விட்டு வந்திருப்பாங்க, மனைவி விட்டு வந்திருப்பாங்க. அவங்க அவ்வளோ கஷ்டமான வெயிலில் வந்து அந்த வேலையை அந்த ஒரு ஹஜ்ஜு கடமை நிறைவேற்ற வராங்க அப்படின்னா எதுக்காக வராங்க? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி வராங்க. அது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் தானே. அவ்வளோ இப்போ இங்கேருந்து இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் மெக்காவை போயிட்டு ஹஜ்ஜுக்கு போகிறான் அப்படின்னா அது ஈஸியாகப்பட்ட காரியம் கிடையாது. நிறைய லாஜிஸ்டிக் ஒர்க் அவன் பார்க்கணும். அவன் நிறைய ப்ராசஸ் கோத்ரூ பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இதை போய் ரீச் பண்ண முடியும்.
ஸோ எவ்வளோகான சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. நம்ம ஈஸியாக உட்காந்துடுறாங்க. இங்கே நம்ம உட்காந்துட்டு ஒரு ஆடை மாடை பலி கொடுத்துரு மூலமாக நம்ம வந்து இந்த நாளை வந்து நம்ம நிறைவு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அடுத்துதான் நான் சொல்ல வர்றது வந்துட்டு ஆன்மீக விஷயமா நம்ம என்னத்தை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சப் சாப்டர்ஸ்லாம் இருக்குது. நான் டைம் பீயிங்க்கு 2 தான் எடுக்கலான்னு இருக்கேன். மொதல் விஷயம் பார்த்தா அப்படின்னா ஈகோன்னா அர்த்தம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐனஸ்னால் வந்து நான் மட்டும்தான் பெரியவன், நீங்கள் மற்றவங்க எல்லாருமே வந்து எனக்கு கீழே உள்ள எல்லாருமே வந்துட்டு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி உள்ளது வந்துட்டு இஸ்லாம் ரொம்ப வன்மையாக கண்டிக்குது. இது தமிழில் என்ன சொல்ல அப்படின்னா அகந்தை, கர்வம், இந்த மாதிரிலாம் சொல்கிறது. இது எவ்வளோ மோசமான ஒரு ஹேபிட், எவ்வளோ மோசமான ஒரு பழக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு அழகான, அதே சமயத்தில் ஆச்சரியமூட்டுற அளவுக்கு அந்த மீன் டைம் ரொம்ப அச்சம் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஹதீத் இருக்குது. இதை வந்து அறிவிக்கிறது, இதை வந்துட்டு இப்ன் மாஜால 59ஆகவும் முஸ்லிம் 91ஆகவும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூல்லா வந்து சொல்கிறாங்க, யாருடைய உள்ளத்தில் அணு அளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். நம்ம எவ்வளோதான் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் தன்னோட மனசுக்குள்ளே நான் தான் பெரியவன், நான் அந்த டைட்டிலில் இருக்கேன், நான் இந்த ஃபேமிலிலேருந்து வந்திருக்கேன், நான் வந்து இந்த பள்ளிவாசலில் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், இல்லை நான் இந்த ஆஃபீஸில் பெரிய டைட்டிலில் இருக்கேன், நான் பெரிய ஒரு ரிசர்ச்சரு, அந்த மாதிரியான அந்த ஐனஸ், அந்த எபிலிட்டி இருக்க மனுஷங்க என்ன பண்ணாலும் அல்லாஹ் வந்து அவனை சொர்க்கத்தில் வந்து விளையாட மாட்டான். அப்புறம் அந்த சாக்கெல்லாம் கூடியுள்ள மக்கள்லாம் அதை கேட்குறாங்க, நான் நல்ல ஆடை போட்டிருக்கேனே, நல்ல செருப்பு போட்டிருக்கேனே, இதெல்லாம் வந்து தற்பெருமையில் சேருமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரசூல்லா பதில் கொடுக்குறாங்க, உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கோங்க, ஏன்னா அல்லாஹ் வந்து அழகை விரும்புகிறவன். அட் த சேம் டைம் உங்கள்ட்ட 2 விஷயம் இருக்கக்கூடாது. என்னன்னா ஆணவத்தோடு உண்மையை மறுப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும். இந்த 2 ஹேபிட்டும் தான் வந்து ஈகோவுடைய பில்லர்ஸ். ஒரு மனுஷன் தன்னை அழகுபடுத்திக்கிறது, இல்லைனா தன்னுடைய ஃபீல்டு வந்து எக்ஸலன்ஸாக இருக்கிறது, இல்லை மக்களுக்கு உதவி பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஈகோ கேட்டகரியில் வராது. எப்போ ஒரு மனுஷன் தன்னை வந்து தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த நினப்பில் வந்து மக்களை ஏளனமாக பார்க்குறது, இல்லைனா உண்மையை மறுக்கிறது. உண்மை எப்படி மறுப்பாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் இதுதான் உண்மை, ஆனால் அவங்களுடைய அந்த ஈகோ இருக்கும்ல, அந்த ஒரு தனக்குன்னு ஒரு பவுண்டரி பிடிச்சிருப்பாங்களா, அது மறுக்கும். அது ஒத்துக்காத, இது ஈவன் தான் உனக்கு அது சரின்னு பட்டாலும் அது சரின்னு சொல்லாத அப்படிங்கிறதான் வந்துட்டு ரிஜெக்டிங் த ட்ரூத், அதாவது உண்மையை மறுக்கிறது. அப்புறம் மக்களை வந்து ரொம்ப ரொம்ப இழிவாக பார்க்குறது வந்துட்டு ஈகோவில் தான் சேரும். அது எப்படி பார்க்குது அப்படின்னா ஃபண்டமெண்டலாக வந்துட்டு நான் தான் பெட்டர், நான் தான் ஸ்மார்ட்டு, நான் தான் இன்டெலிஜென்ட், என்னை தாண்டி இந்த சுற்றி உள்ள யாருமே இன்டெலிஜென்ட் கிடையாதுங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்டோட அவங்க பண்ணுற அந்த ஹார்ட் ஒர்க்கு, அவங்களோட அந்த எஃபோர்ட் எல்லாமே வந்து ஏளனமாக பார்க்குறது வந்துட்டு இந்த கேட்டகரிகள் தான் சேரும். நமக்கெலாம் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இந்த யூனிவர்ஸில் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சது வந்து முதல்ல பண்ணப்பட்ட தவறு என்னன்னா, நமக்கு தெரிஞ்சதுலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் வந்து தடுத்த அந்த மரத்தை போயிட்டு அந்த மரத்தில் உள்ள பழத்தை எடுத்து சாப்பிட்டு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வந்து பண்ண முத கமிட்டு மிஸ்டேக்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கும் போதே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தின் வெளிப்பாடுல தான் ஈகோ ஆரம்பிச்சது. அல்லாஹ் வந்து குர்ஆன் அழகாக சொல்கிறான். அல்லாஹ் வந்து ஏஞ்சல்ஸையும் படைச்சிருக்கான், இப்லிஸையும் படைச்சிருக்கான், அதாவது சைத்தான்களையும் படைச்சிருக்கான். அட் த சேம் டைம் களிமண்லேருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கும்போது அல்லாஹ் வந்து கமெண்ட் பண்ணுறான், தன்னோட எல்லா படைப்புகளும் கமெண்ட் பண்ணுறான், நான் படைத்த படைப்பு எல்லாரும் அவங்களுக்கு வந்து சஜிதா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு பர்டிகுலர் பர்சன், அதாவது இப்லிஸ், அவன் மட்டும் ரிஜெக்ட் பண்ணுறான், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் வந்து அவன்கிட்ட உரையாடுறான். இந்த வசனங்கள்லாம் வந்துட்டு குர்ஆனில் அத்தியாயம் 7 வசனம் 12 இருக்குது. அல்லாஹ் கேட்குறான், நான் உனக்கு கட்டளை இட்டேன்ல, நீ சஜிதா பண்ண சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நீ ஏன் உனக்கு என்ன விஷயம் உனக்கு தடுத்துச்சு அப்படின்னு கேட்குறான். டிரெக்டாக கேள்வி, என்ன விஷயம் உனக்கு தடுத்துச்சு? அதுக்கு அவன் பதில் சொல்கிறான் பாருங்க, நான் அவனை விட மேலானவன், ஆதம் கூட நான் மேலானவன், என்ன நெருப்பால் படைச்சிருக்கேன், அவனை களிமண்ணால் தானே படைச்சிருக்கேன், நான் பெரியவன் தானே, நான் எதுக்கு அவனை போயிட்டு எதுக்கு நான் வந்து அவனுக்காக என்னை சிரம் தாழ்த்தணும் அப்படி ஒரு கேள்வி. இந்த வெளிப்பாடு பார்த்தா அப்படின்னா ஈகோ, நான் தான் பெரியவன் அப்படின்னு. இதுதான் வந்துட்டு நம்ம இந்த யூனிவர்சிட்டியே பார்த்து பண்ண முத மிஸ்டேக் அப்படின்னா நான் இதை தான் பார்க்குறேன். ஈகோவோட வெளிப்பாடு இப்படி தான் இருக்கும் மனுஷன் இருந்துட்டு. இப்லிஸ் வந்து எதில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா வந்து கம்பேரிசனுங்கிற இந்த ட்ராப்பில் மாட்டினா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ளே வந்துட்டு தோண ஆரம்பிச்சிது, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து க்ரோ ஆக ஆரம்பிக்குது, இப்படிப்படியாக ஏறுது. இல்லை அவன் களிமண், நான் வந்து நெருப்பால் செய்யப்பட்ட அப்படின்னா நான் மோர் பவர்ஃபுல் தென் அந்த ஒரு டல்னஸ், அதாவது அது களிமண் தானே, அதில் எந்த ஒரு வெளிச்சமும் இருக்காது,
அது அது என்னோட பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு மனசுக்குள்ள அந்த ஒரு அந்த அந்த கம்பேரிசனோட ஆட்டிடியூட வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி ஒரு பாயிண்ட்ல வந்து அல்லாஹ் வந்து அவனை வந்துட்டு ஸோ அந்த அல்லாவுடைய சொர்க்கத்துலேருந்து அவனை வெளியே தள்ளி விட்டுறான். ஸோ அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வந்துட்டு ஈகோங்கிறது வந்துட்டு ஒரு 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 அரசன், ஒரு பெரிய அரசன் வந்துட்டு தன்னை மக்களை வந்து சரியான முறையில் வழிநடத்தாமல் இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஈகோங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி தான், ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டே டு டே லைஃபு, நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம கம்யூனிட்டி, நம்ம கலீக்ஸ், நம்ம ஆஃபீஸ் என்வரன்மெண்ட் எல்லாமே வந்துட்டு டாக்ஸிக்காக மாற்றிடும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க விஷயம் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போமே, நம்ம கம்யூனிட்டியில் புதுசாக ஒரு ஆள் வராரு, இல்லை நம்ம ஒரு ஆஃபீஸ் வாழ்க்கையிலே வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு மெம்பர் டீமை ஜாயின் பண்ணுறாரு. நம்ம அந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், அது நல்ல பெட்டர் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு ஆளை நம்ம ஒரு ஹையர் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கம்பெனி நிறைய ப்ராசஸ் கோத்ரூ பண்ணும். 200 ப்ரொஃபைல் வரும், 100 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அதில் 10 பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க, 5 பேரை ஃபைனல் ரவுண்டுக்கு மூவ் பண்ணுவாங்க, ஒருத்தனை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த செலக்ட் ஆகிற ஒருத்தருக்கு வந்து ஒரு கர்வம் இருக்குது எப்போவுமே. 200 பேர் இன்டர்வியூ பண்ணீங்களா, அப்போ நான் தான் பெஸ்ட்டாக வந்திருக்கேனா அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியில் உள்ளே வருவான். அதுவே வந்து அவனுடைய நான் தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட உள்ள வருவான். வரும்போது பார்ப்பான், இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சின்ன வேலை, இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி உங்களை வந்து ஓவர்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படின்ட்டு எப்படி பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நீங்கள் பண்ணுறதுலாம் வேலையே கிடையாது, இதெல்லாம் ஒர்த்லெஸ் ஒர்க்கு, நீங்களாம் பண்ணுற ஒர்த்தே கிடையாது, இந்த ஒர்த் வந்து நீங்களாம் பண்ணக்கூடாது, என்னமா ஆட்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடு அப்படி ஸ்லோவாட் வந்து உள்ளே வந்து அந்த என்டையர் கம்யூனிட்டி, என்டையர் ஆஃபீஸ் என்வரன்மெண்ட்டை வந்துட்டு டாக்ஸிக்காக மாற்றிடுவாங்க. இது வந்து கம்யூனிட்டியில் நடக்கும். கம்யூனிட்டியில் வந்து சில பேர் வந்து வேறு தாட் ப்ராசஸில் இருக்கும்போது சில விதமான அவங்க கருத்தை உள்ளே கொண்டு வரங்கிற பேரில் வந்து உங்கள் கருத்துலாம் தவறு அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் கொண்டு போயிட்டு என்டையர் கம்யூனிட்டியை வந்து டாக்ஸிக்காக மாற்றுறது நடக்க தான் செய்யுது, நம்ம அதை பார்க்குறோம். ஸோ இதை தான் வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்லீஸ் கடைப்பிடிச்ச அந்த வழியே நம்மளும் கடைப்பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள். ஏன்னா ரசூலா வந்து ஒரு விஷயம் நமக்கு வார்ன் பண்ணுறாங்க, ஈகோ மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரசூலா ஈகோ கான்சிக்வன்ஸ் என்ன கிடைக்குன்னு ரசூலா சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீம் வந்து இன்னொரு முஸ்லீம் சகோதரனாக தான் பார்க்கணும். சகோதரனாக பார்க்கும்போது என்ன, சகோதரன் என்ன செய்யக்கூடாது, நம்ம அவனுக்கு அநீதி இழைக்கக்கூடாது, அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அவனை கேவலப்படுத்தக்கூடாது, உங்கள் மனசில் தக்குவா மட்டும் தான் இருக்கணும்னு சொல்கிறான். அந்த தக்குவான்னு இருக்குன்னு சொல்லும்போது தன்னோட நெஞ்சை நோக்கி 3 வாட்டி காட்டுறாங்க. ஸோ அவங்க உள்ளத்தில் வந்து இறையச்சம் இருக்கணும். சக மனுஷனை பார்த்துட்டு நீ இவ்வளோ ஏளனமானவன், நீ வந்து லோ கிரேடு, நீ அப்பர் கிரேடு, உனக்கு இந்த டெக்னாலஜி தெரியாது, இந்த டெக்னாலஜி தெரியாதா, அந்த மாதிரி ஒரு வேறுபாடு மனிதருக்குள்ளேயே அந்த வேறுபாடு காட்டுறது வந்துட்டு ரசூல்லா வந்து மிக கண்டிச்ச விஷயம் இது. ஃபர்தரா சொல்கிறாங்க, ஒருவர் தம் சகோதரர் முஸ்லீமை கேவலப்படுத்துவதே அவரோட தீமைக்கு போதிய சான்றாகும். ஒவ்வொரு முஸ்லீமும் மற்ற முஸ்லீம்களின் உயிர், பொருள், மானம் ஆகியவை தடை செய்யப்பட்டவை ஆகும். ஸோ நம்ம எவ்வளோதான் நல்ல காரியங்கள் செஞ்சாலுமே இந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமாட்டு நம்மளோட ஸ்கேலில் வெயிட்டேஜ் வந்து இறங்கிடக்கூடாதுன்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்மளை வந்துட்டு நம்ம ஈகோ நம்ம ட்ரைவ் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எதுவுமே கற்றுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும்ல, மித்தவில் யாருக்கு எதுவும் தெரியாது அப்படிங்க முன்னாடி வந்துடுவோம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு மக்களை வந்துட்டு இழக்க ஆரம்பிப்போம். நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை சொந்தக்காரங்களோ இல்லை கூட பிறந்தவங்களோ இல்லை நண்பர்களோ இல்லை கம்யூனிட்டி மக்களும் இழக்க ஆரம்பிச்சிருவோம். மூணாவதாக தான் வந்து மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் நமக்கு இருக்குது, அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்காது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம டேஞ்சராக பார்க்க வேண்டியது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதனுடைய க்யூர் என்ன, ஈகோவுடைய க்யூர் என்ன, தான் பெரியவன் அப்படிங்கிறதுக்குண்டான நினப்புக்குண்டான மருந்து தான் என்ன? நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அதில் முக்கியமான விஷயம் பார்த்தா அப்படின்னா நம்மளே தாழ்த்திக்கிறது, பணிவாக நடக்கிறது. இப்போது ரசூல்லா இருக்காங்க, இவ்வளோ மக்கள், இவ்வளோ மனிதர்கள் இருந்து அல்லாஹ் வந்து ரசூல்லா தேர்ந்தெடுத்தான், உமர் தேர்ந்தெடுத்து மார்க்கை சொல்லி கொடுத்து அந்த மார்க்கம் அவர் மூலமாட்டு நமக்கு வந்து சேர்ந்துருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படின்னா அப்போ அவர் எப்படி இருந்திருக்கணும்? அவர் நான் தான் பெரியவன், ஏன்னா நீங்கள் உங்களை யாரும் நல்லா செலக்ட் பண்ணலையே, என்ன செலக்ட் பண்ணான் அப்படிங்கிற மெதப்போட ரசூலா இருந்திருக்கணும். ரசூலா அப்படி இல்லையே. ரசூலா வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பாருங்களேன். அவருடைய செருப்பை அவர் தான் வந்துட்டு சரி செய்துப்பார். இங்கே நம்ம அப்படியே பார்க்குறோம், செருப்பு வந்து போச்சு, செருப்பு வந்து தூக்கிட்டு ஓடுறாங்க. அந்த மாதிரி ரசூலா பண்ணது கிடையாது. அப்புறம் அவருடைய அனிமல்ஸ், அதாவது அவருடைய ஆடு, அந்த மாடு ஆடுலாம் வந்துட்டு அவர் தான் வந்து பால் கறப்பாக போயிட்டு யாரையுமே நியமிச்சிக்க மாட்டார். அந்த புவர் கம்யூனிட்டி மக்கள் இருப்பாங்கல்ல, அதாவது ஏழைகள், அந்த மக்களோட தான் அவர் இருப்பார் எப்போவுமே. முக்கியமாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரசூல்லா வந்து இஸ்லாத்தின் பக்கம் மக்களை வெண்டெடுத்து மக்கா நோக்கி போகும்போது அப்போ எவ்வளோ பெருமையோடு போக முடியும், அவரால் விக்ட்ரியஸோட போக முடியும். அப்போ அவர் தலையில் ஒரு விதமான தலக்கணமும் கிடையாது. இவ்வளோ பெரிய மக்களை திரட்டி எந்த ஊர்லேருந்து என்னை அனுப்பிச்சிங்களோ
அந்த ஊருக்கே நான் வந்து இவ்வளோ மக்களை திரட்டி கூட்டு வந்தேன் அப்படிங்கிற எந்த ஒரு மிதப்பும் இல்லாத ரசூலா இருந்தாங்க. இதெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ண மனுஷனுக்கே ஈகோ இல்லாகும் போது நம்மளாம் ஏமாந்துடும். ஸோ நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். ரசூலா சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் வந்து தர்மம் பண்ணுறது மூலமாட்டு அவனுடைய செல்வம் எப்பவுமே குறைவதே இல்லை. ரசூலா சொல்கிறாங்க. ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறாங்க, மன்னிப்பதால் ஒரு அடியாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான். அல்லாவுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பது இல்லை. இதுதான் ஈகோவுடைய நம்ம மருந்து. நம்ம எவ்வளோ நம்ம பணிவாக இருக்கிறோமோ நம்மளோட அந்தஸ்தை அல்லாஹ் வந்து தராசில் வந்து படியில் ஏற்றதான் செய்வான். நம்ம இறக்கவே மாட்டான். இது வந்து அபூர்வ அறிவிக்கிறாங்க. இது முஸ்லீம் நூலில் வந்துட்டு 2588 இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா பார்த்தா அப்படின்னா, இப்போ இந்த டுடேஸ் வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா ஈகோ உள்ளவங்க வந்து எப்படி பார்க்கப்படுறாங்க அப்படின்னா, அவர் மோர் பவர்ஃபுல் பர்சன் அப்படின்லாம் பயப்படுறாங்க. ரொம்ப பணிவாக இருக்கும் போது அவன் ரொம்ப வீக் பர்சன், அவன் நோஞ்சான், அவனை ஈஸியாக அடித்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் அல்லாவோட பார்வையில் பாருங்களேன், அப்படி ஆப்போசிட். யார் பணிவு காட்டுறாங்களோ அவங்க தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அம்மாக்களாக தெரிவாங்க. யார் வந்து கர்வம் பிடிச்சி அலையிறாங்களோ, யார் நான் தான் இந்த சொசைட்டியில் பெரியவன், நான் தான் இந்த கம்யூனிட்டியில் பெரியவன் அப்படிங்கிற மனசைட்டில் அலையிறவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து அவங்களை சுச்சமாக மதிப்பாங்க. எவ்வளோதான் நல்ல காரியங்களை பண்ணாலும் சரி, இந்த சின்ன விஷயத்தில் வந்து அவங்க வந்து அவங்களோட நன்மதிப்பை இழந்துடுறாங்க. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான டாபிக் நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட தெருவில் நடந்துகிட்டு இருக்கேன், இப்போ நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு, நான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணணும், கொடுங்க, பாஸை கொடுங்க கேட்குறேன். நம்ம யாராவது கொடுப்போமா? கொடுக்கவே மாட்டோம். நம்ம வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறேன்னு பாருங்களேன். பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கோம், ஃபேஸ் ஐடி போட்டு வச்சுருக்கோம், மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போட்டு வச்சுருக்கோம். இது போக ஓவர் டிராஃப்ட் அலர்ட்டு, ஓவர் டெபாசிட், ஓவர் வித்ட்ராவல் அலர்ட்டு, அப்புறம் கிரெடிட் செக்கு, என்னென்னலாமோ போட்டு நம்ம அக்கௌண்ட் வந்து அப்படி கம்ப்ளீட் வால்ட்டை மாற்றி வச்சுருக்கோம். எவனாவது ஒருத்தவங்க வந்து ஹிட் பண்ணிட்டாலும் நமக்கு அலர்ட் வந்துடும். இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணிக்க நம்ம அக்கௌண்ட் எதுக்காக? நல்ல விஷயத்துக்காகத்தான். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நம்ம என்ஜாய் பண்ணணும், நம்ம பிள்ளைங்க என்ஜாய் பண்ணணும், ஃபேமிலி என்ஜாய் பண்ணணும், நல்ல ரீசன் தான். பட் இதே மாதிரி தான் எல்லாம் நமக்கு ஒரு ஆமனாவை கொடுத்துருக்கான், ஒரு ட்ரஸ்ட்டை கொடுத்துருக்கான். நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்துகிறோமா அப்படின்னு பார்க்கணும். அதனுடைய அது என்ன ட்ரஸ்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சம்பாதிச்சிருக்கிற இப்போ நகையாக இருக்கட்டும், இல்லை டாலர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், அதையும் தாண்டி மதிப்பு அதிகமான உள்ள ஒரு வேல்யூ. அதை நீங்கள் ஒரு வாட்டி சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா நீங்கள் அதை திரும்ப பயன்படுத்துகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, டைம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அல்லாஹ் நமக்கு வந்து டைம் நிறைய கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாளை கேரண்டி யாருன்னு கிடையாது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் வந்து நமக்கு கொடுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு கிஃப்ட் அப்படின்னா டைம். ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும்போது நமக்கு தெரியாது, அல்லாஹ் ஒரு டிஃபைன்டாக ஒரு டைம் கொடுத்துருப்பான். அந்த டைமுக்குள்ளே நம்ம என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் செய்கிறோமோ, என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து அல்லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோமா, என்ன காரியங்கள்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், we are counting down, not counting up. ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளோட கவுண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? பிறக்கும்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. we are counting towards our last breath time. அது தெரியாது, புரிஞ்சுக்கணும். நம்ம இது வந்து ரசூலா வந்து வான் பண்ணுறாங்க. ஒரு மனுஷன் வந்துட்டு 2 விஷயத்தை வந்து உபயோகப்படுத்தல வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்குறாங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது ரசூலா சொல்கிறாங்க, ஒன்று ஆரோக்கியம், ஒன்று ஓய்வு. அதாவது சஹீஹ் புகாரில் வந்து 6412 இருக்குது. இது ரசூலா யூஸ் பண்ண வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்களேன், ஏமாற்றப்படுகிறான் அப்படின்ட்டு. யார் அவனை ஏமாத்துறான்? அவனை ஏமாற்றிக்கிறான். ஒருத்தனுக்கு நல்ல ஆரோக்கியம் என்ன நினைப்பான் அப்படின்னா, எனக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன், நான் இந்த வேலையா இப்போ நான் தொழுடுமா, நானே தொழுதுக்கிறேன். நான் அந்த ஒரு ஆளுக்கு கால் பண்ணணுமா, நான் நாளை கால் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஆளுக்கு டொனேஷன் பண்ணுமா, நான் அடுத்த மாதம் பண்ணிக்கிறேன், இல்லை அடுத்த வருஷம் பண்ணிக்கிறேன், இல்லை இதை அப்போ பண்ணிக்கிறேன், இது அப்புறமா பண்ணிக்கிறேன். இப்படி ப்ரொக்ராஸ்டினேஷன், அதாவது தள்ளி போட்டே போகிறதே வந்துட்டு ஒரு சோம்பேறித்தனம் தானே. இந்த சோம்பேறித்தனமே வந்துட்டு இந்த சோம்பேறித்தனத்து மூலமாட்டு அவங்களுக்கு கொடுத்த அந்த ஆரோக்கியத்தை வந்து மக்கள் வந்து வீணடிக்கிறாங்க. இன்னொன்று ஓய்வு ரெஸ்ட் டைம், எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும்போது வந்துட்டு அவங்க என்ன ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பார்த்தேன் அப்படின்னா, புரோஜனமாக பண்ணாமல் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் பண்ணுறது மூலமாட்டு அவங்களோட அந்த ஓய்வான டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்கிறது தான் ரசூலா சொல்கிறாங்க. நம்மளாம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எவ்வளோ தான் இந்த உலகத்தில் ஆட்டம் போட்டாலும், என்னதான் உலகத்தில் ஆட்டம் போட்டாலும், மறுமை நாளில் வந்துட்டு நமக்கு ஒரு இன்ட்ராகேஷன் இருக்கும், ஒரு இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவனுக்கு அவன் பீதி கலண்டு போய் இருப்பான். அவன் நிலம அவனுக்கே கவலைக்கிடமாக இருக்கும். இப்போ எனக்கு வந்துட்டு எங்கள் வாப்பா பற்றி கவலை இருக்காது, எங்கள் பற்றி கவலை இருக்காது, பிள்ளைங்களை பற்றி கவலை இருக்காது, மனைவி பற்றி கவலை இருக்காது. ஏன்னா என் நிலமே எனக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கே தெரியாது. எனக்கு அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது அவங்க எல்லாம் மக்கள்லாம் அப்படி உறைஞ்சி நிற்கும் போது ரசூலா சொல்கிறாங்க, மனுஷனுடைய கால் வந்து 1 ஃபீட்டு கூட மூவ் ஆகாது. இந்த சில கேள்வி கேட்டு முடிக்கிற வரைக்கும்
கேள்வி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உன் லைஃப் எப்படி இருந்துச்சு? உன் லைஃப் நான் கொடுத்தேன்ல, அந்த லைஃப் உனக்கு எப்படி இருந்துச்சு? அந்த லைஃப் எப்படி செலவிட்ட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாலேஜ், உனக்கு நாலேஜ் கொடுத்தேன்ல, அந்த நாலேஜ் வச்சு நீ என்ன என்ன கற்றுக்கிட்ட, என்ன நீ எப்படி அதை செலவழிச்ச? மூணாவது பார்த்தா அப்படின்னா உனக்கு செல்வம் கொடுத்தேன், பணம் கொடுத்தேன், பிள்ளைகளை கொடுத்தேன், மனைவி கொடுத்தேன், அது நீ உன் லைஃப் எப்படி இருந்துச்சு, அது நீ எப்படி வந்துட்டு பிரயோஜனப்படுத்திக்கிட்ட, எப்படி நீ செலவழிச்சுக்கிட்ட அப்படின்னு நல்லா கேட்பான். நாலாவது தான் முக்கியமானது, உனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் உடம்பை கொடுத்தேன், அந்த உடம்பு வச்சு நீ என்ன பண்ண, உனக்கு அந்த உடம்பு எப்படி என்ஜாய் பண்ணியா, அந்த உடம்பை வச்சுட்டு நீ என்னெல்லாம் காரியம் பண்ண நல்லா கேட்பான். இந்த இன்ட்ராகேஷன், இந்த சொல்கிற விஷயம் வந்துட்டு ரியாதா சாலினில் வந்துட்டு 400 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸை ஃபுல்லாக படித்து பார்த்து வச்சுக்கணும். ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இது எல்லாமே வந்து சர்க்கிளிங் அரௌண்ட் ஒன் விஷயம் தான், டைம். நீ என்ன பண்ண, உனக்கு கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டைம் வந்து எப்படி யூஸ் பண்ணங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம வந்து இந்த இன்ட்ராகேஷன் நம்ம ரெடியாக இருக்கணும். நம்ம வாட்டுக்கு சும்மா தேவையில்லாத விஷயங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இஸ்லாத்தின் பால் டயத்தை வந்து பிரயோஜனப்படுத்தாமல் தேவையில்லாத விஷயங்களை வேஸ்ட் பண்ணிட்டு இந்த கேள்வி நான் பதில் வந்துட்டு நோன்னு சொல்ல சொல்லி நம்ம போயிடக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்ல ரிமைண்டராக இருக்குது. இதே ஒரு சாக்ரிஃபைஸ் தான். நமக்கு டைம் நல்லா கொடுத்துருக்கான், நமக்கு கொடுத்த டைம் தான். ஆனால் நம்ம அதை எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், அல்லாவை மகிழ்விக்கிற மாதிரி என்ன காரியம் செஞ்சனா அப்படின்னா நமக்கு அந்த வந்து நமக்கு நன்மை கிடைக்குங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு நம்ம செலவழிக்கணும். சரி, ஓகே, டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணுற அர்த்தம் என்ன? நான் வந்து 100 to 24 hours வந்து குரான் படிக்கணுமா, இல்லை பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கணுமா, இல்லை குடும்ப வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே கூடாதா, உலக வாழ்க்கை யோசிக்கவே கூடாதா? அப்படி கிடையாது. இஸ்லாம் வந்துட்டு ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு மார்க்கம். நீங்கள் உழைக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், எல்லாமே இஸ்லாம். அட் த சேம் டைம் அல்லாஹ்வுக்குன்னு சில டியூட்டிகள் இருக்குது, அதை செஞ்சு தான் ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது என்ன டியூட்டிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்கள் டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள் அல்லாஹ் வணங்குறதுக்காக. காலை நல்ல சம தூக்கம் வரும், ஃபஜர் அலாம் அடிக்குது, ஃபஜர் பாங்க் கேட்குதா, எழுந்திரிச்சு தொழுவுங்க. ஸோ அதுவுமே நம்மளோட தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அல்லாஹ்விட்ட போயிட்டு அல்லாஹ்வோட பொருத்தத்தை நாடி பண்ணக்கூடிய அந்த விஷயமே சாக்ரிஃபைஸிங் உங்கள் டைம் தான். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கம்யூனிட்டிக்காக நம்ம டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. கம்யூனிட்டி சாக்ரிஃபைஸ் பண்ண என்ன, ஏதாவது ஃபுட் பேண்ட்ரி வாலண்டரி பண்ணுறது, இல்லை பள்ளிவாசல் ஏதாவது சில ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை ஒரு பர்சன் சிக்காக இருக்கா அப்படின்னா அவரை போய் பார்க்குறது, விசாரிக்கிறது, இல்லை ஜனாசா தொழுகை நடக்குது அப்படின்னா நீங்கள் போய் கலந்துக்கிறது. இது எல்லாமே உங்கள் டைம் வந்து உங்களுடைய பர்சனல் இதுக்காக செலவழிக்கல. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் வந்து கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறீங்க. ஒரு பர்செப்ஷன் கிடைக்கும், இவர் எல்லா விஷயங்களையும் வந்துடுவார், நல்ல மனுஷன், அந்த பேருக்காக நான் சொல்ல வரல. இப்போ செட்டிங் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுவீங்க, இந்த மனுஷன் தான் எல்லா விஷயங்களுக்கும் வந்துடுவார் நம்மளும். அப்போ இவருக்கு வந்து ஏதோ ஒரு புரிஞ்சுக்கிறாரு, இதோட நன்மை வந்துட்டு இந்த வேர்ல்டில் இல்லை, அடுத்த வேர்ல்டில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிற போய் தான் அவர் பண்ணுறாரு போல். ஸோ நம்மளும் அதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. அது இப்படி தான் கம்யூனிட்டி நம்ம பில்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நம்ம டைம் வந்து கம்யூனிட்டி டெலிகேட் பண்ணுற மூலமாட்டு நம்மளுடைய கூட இருக்கிற மக்களையும் வந்து நம்மளோட நன்மையின் பால் இழுத்துக்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நமக்கு வந்துட்டு தெரிஞ்செல்லாம் வந்துட்டு மொத்தம் உலகத்தில் நல்ல சிறந்த மஸ்ஜித்னா 3 மஸ்ஜித் இருக்குது. ஹரமு, மஸ்ஜித் நபி, அப்புறம் அக்ஸா இருக்குது. ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு மதிப்புகள் இருக்குது, ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. ஸ்பெஷலி பார்த்தா அப்படின்னா மஸ்ஜித் நபவி ரசூலுல்லாஹ்வோட பள்ளி பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒவ்வொரு தொழுகைக்கு நன்மை பார்த்தா அப்படின்னா 1000 தொழுகைக்கு நன்மை கிடைக்கும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க, நான் என்னைய ஒரு 30 நாளைக்கு வந்து இக்திகாஃபில் பள்ளியில் என்னை வச்சுக்கிறதுக்கு பதிலாட்டு இக்திகாஃபில் 30 நாள் என்ன ஆகும் பாருங்களேன். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, 30 நாள் 180 தொழுகை ஆச்சு, இன்ட்டு 1000 போட்டுக்கோங்க. ஸோ 1,80,000 நன்மை கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிற கம்பேர் பண்ணுறாங்க. நான் அந்த விஷயத்தை காட்டிலும் ஒரு மனுஷனுக்கு தேவை இருக்குது அப்படின்னா அந்த தேவைக்கு கூட நீங்கள் ஓடுவேன். எந்த தேவை கூட இருக்கலாம் அவருக்கு வந்து ஒரு மருத்துவ உதவி தேவைப்படுதா, அந்த தேவையை நோக்கி நான் ஓடுவேன். அவருக்கு ஒரு பொருளை தூக்கி வைக்கணுமா, அந்த உதவி பண்ணதை நான் ஓட செய்வேன். ஸோ எதை கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள். 1,80,000 நன்மை அடைஞ்ச ஒரு காரியத்தை கொண்டு போயிட்டு இதில் ஈக்குவேட் பண்ணுறாங்க சொல்லலாம். ஸோ நம்ம வந்து நம்மளோட டைம் வந்து நம்மளோட கம்யூனிட்டி டிகேட் பண்ணுற மூலமாட்டு நம்ம மட்டும் பர்சனல் ஆகிறவன் கிடையாது, கம்யூனிட்டி பெனிஃபிட் ஆகுது. அட் த சேம் டைம் நமக்கு இந்த அந்தஸ்தும் கிடைக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமா. இது வந்துட்டு இது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஓகே, அப்புறம் கடைசியாக சொல்ல முடிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்கள் எல்லாமே இருக்கும். இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, கூகுள், மெட்டா, வாட்எவர் யூ நேம் இட், அவங்கெல்லாம் வந்துட்டு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு இதை கொள்ளடிக்கிறாங்க. உங்கள் டயத்தை நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ரீல்ஸு, ஷார்ட்ஸு, யூடியூப்பு, நிறைய இதெல்லாம் போட்டு உங்களுடைய கண்ணை வந்துட்டு அவங்களோட ஸ்க்ரீன்லேயே வந்து க்ளூ பண்ணி விட்டுறாங்க. ஸ்க்ரீனில் குரூப் விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக அவங்க இன்ட்ராக்ஷன் அதிலே போயிடுது.
உங்கள் டயத்தை ஃபுல்லாக அவங்க வந்து அவங்க விரயம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து பொதுவாக ஒரு கருத்து வரும், நான் இந்த ஒரு ஈவெண்ட் பண்ண போகிறேன், ஜாயின் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டைம் இல்லை அப்படின்னு ஒரு பதில் வரும். ஆனால் அவங்களுடைய ஸ்க்ரீன் டைம் எடுத்து பார்த்தா வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரீன் டைம் ஸ்டார்ட் செய்து பார்த்தா வச்சுக்கோங்களேன், ஸ்டோரி ஆப்போசிட்டாக இருக்கும். இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு நல்லா டைம் தரான், அந்த டைம் அவங்க டிசிப்ளினாக ஒழுக்கமாட்டு அவங்க யூஸ் பண்ணாதனோட விளைவு தான் இதெல்லாம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொன்ன முதல் ஈகோவுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, டைமும் கனெக்ஷன் இருக்குது. நம்ம ஈகோவை போக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மருந்து என்ன, பணிவு நடக்கிறது. பணிவு நடக்கிறது அர்த்தம் என்ன, நம்ம அந்த தீனை படிக்கணும், மார்க்கத்தை படிக்கணும், நம்ம டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணணும், மார்க்கத்தை படிக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், முடிஞ்ச நம்ம கற்றுக்கிட்ட நாலேஜ் வந்துட்டு மற்றவங்களுக்கு கடத்தணும், நம்ம கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கும் சொல்லி வைக்கணும். அப்படியே மார்க்கத்தை நம்ம தான் வந்து கடத்திக்கிட்டே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நம்ம தான் கொண்டு போகணும். நம்ம கற்றுக்கிட்ட கருத்து ஒரு கருத்து வந்து சரியான கருத்தாக இருந்தாலுமே அதை அடுத்த ஆள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறது நம்ம முனைப்பாக இருக்கணும். நம்ம டைம் அப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நொடியும் இந்த விஷயத்த சொல்ல ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு அல்லாவின் பார்வையில் வந்துட்டு அதிகமாக உயர்த்தப்படும். நம்மளுடைய நியாய தீர்ப்பு நாளில் வந்து தராசில் வந்துட்டு நன்மையான காரியத்தை காட்டிலும் தீமையான காரியத்தை காட்டிலும் நன்மையான காரியத்தை அதிகமாக வெயிட்டேஜ் வேணும் அப்படின்னா இந்த 2 விஷயங்கள், நான் சொன்ன 2 விஷயங்கள் தான், பட் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த 2 விஷயங்களை இன்ஷால்லா நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு அல்லாவின் பார்வையில் வந்து வெற்றியாளர் ஆகும் இன்ஷால்லா. ஸோ நான் சொன்ன எல்லா விஷயம் வந்துட்டு எனக்குமே அப்ளை ஆகும் இன்ஷால்லா. நானுமே வந்துட்டு நான் என்னோட இந்த சொன்ன எல்லா விஷயமே நானுமே அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன் இன்ஷால்லா. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் எல்லாம் எனக்கு அமைச்சு தரணும் இன்ஷால்லா. எல்லாம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் இன்ஷால்லா. இந்த இந்த தியாகத்தினால வந்துட்டு கொத்துபா முடிஞ்சதுக்கப்புறம் கலைஞ்சு போயிடாதீங்க. நிறைய துவா கேளுங்க, அல்லாஹ் அவங்க துவாவை ஏற்றுப்பா இன்ஷால்லா. வாகதன் ரஹ்மத்துல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.